Directory. So I'll just give one or 2 minutes quick update. So Active Directory என்றது வந்து பாத்தீங்கன்னா it is kind of a directory service from Microsoft. Okay, so எதுக்காக அது கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா in order to store users, groups and file share computers இந்த ஆப்ஜெக்ட்ஸ் உடைய டீடைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டா ஸ்டோர் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்க. So centralized storage of objects. When I say objects, இதெல்லாம் objects are users, groups, file shares, computers, printers. ஸோ நிறைய அதை பற்றி நம்ம லிஸ்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதெல்லாத்தையும் சென்ட்ரலைஸ்டாக ஸ்டோர் பண்ணிட்டு சென்ட்ரலைஸ்டாக அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்காக மேனேஜ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஏடியில் ஒரு டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. டொமைன் கண்ட்ரோலர்ன்றது தான் அந்த நம்ம அந்த ஆக்டிவ் டைரக்டரி மேனேஜ் பண்ணுற சர்வர். டொமைன் கண்ட்ரோலர்ன்றது it represents the server that has the active directory role. ஓகே, ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரியில் இப்போ நிறைய ரோல் வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் சர்வீசஸ்னு ஒரு ரோல் இருக்கு. அதுதான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் சர்டிஃபிகேட் சர்வீசஸ், ஃபெடரேஷன் சர்வீசஸ் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ்லாம் இருக்கு. 5 டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ரோல் இன்ஸ்டால் ஆயிருக்க சிஸ்டம் வந்து நம்ம டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். ஒரு விண்டோஸ் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஆக்டிவ் டைரக்டரி ரோல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டொமைன் கண்ட்ரோலர். இந்த டொமைனை மேனேஜ் பண்ற சர்வர், கண்ட்ரோல் பண்ற சர்வர்ன்றதால அதுக்கு பேர் டொமைன் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பால் இல்லை ஜான் அதில் ஏதாவது நம்ம வந்து யூசர் இப்போ கிரியேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ அந்த ரெகன்ற யூசர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நெட்ஒர்க்ல இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸும், கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், ஃபைல் ஷேர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சர்வர்ல போயிட்டு லோக்கலா யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு பாஸ்வேர்டை ஷேர் பண்ணி நம்ம பெர்மிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்தது. ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த டீசென்ட்ரலைஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் திஸ் கான்செப்ட் கால் ஏடி டொமைன் சர்வீசஸ். இது வந்து ரொம்ப நாளா இருக்கு, 2000 முன்னாடியே இருக்கு. ஸோ இட் இஸ் தேர் ஃபார் அ லாங்கர் டியூரேஷன் நவ். ஸோ சென்ட்ரலைஸ்டா மேனேஜ் பண்றதுக்கு, லாகின் பண்றதுக்கு, ஆத்தென்டிகேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக கொண்டு வந்த கான்செப்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏடபிள்யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைரக்டரி சர்வீசஸ் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்று கவர் பண்றேன். பட் பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் லிஸ்ட் தேம். டைரக்டரி சர்வீசஸ் டைப்னு சொல்றேன் நான் ஒரு ஹை லெவல்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி அவங்கலாம் வந்து ஐஏஎம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் அப் டு மிட் சைஸ். வேற கொஞ்சம் பெரிய ஆர்கனைசேஷன் போனாங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் டைரக்டரி சர்வீசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஏடி கனெக்டர் வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன் ப்ரமைசஸ் இன்டெகிரேட் பண்ணிட்டு அது மூலயமாவும் நம்ம ஆத்தென்டிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இல்லாட்டி சிம்பிள் ஏடின்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க அமேசான்ல, அது யூஸ் பண்ணலாம். இல்ல அமேசான் காக்னிட்டோ கொடுக்குறாங்க, இது யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் டைரக்டரி சர்வீசஸ் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏடபிள்யூஎஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதுல எந்த பர்டிகுலர் மாடல் எதுக்கு சூட்டபிளா இருக்கும் என்னன்றதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஸோ ஐஏஎம் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு தனி கிளாஸே எடுத்து பார்த்தோம். அதுல வந்து எப்படி யூசர்ஸ் கிரியேட் பண்றது, குரூப்ஸ் கிரியேட் பண்றது, எப்படி ரோல் கிரியேட் பண்றது, எப்படி எம்எஃப்ஏ எஸ்டாப்ளிஷ் பண்றது எல்லாம் பார்த்தோம். ஸோ ஐஏஎம் வந்து பாத்தீங்கன்னா we already discussed about it. So இன்னைக்கு கிளாஸ் வந்து primarily it will be focused on these 3 areas. AWS Directory Services, AD Connector, Simple AD. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். வேற அமேசான் காக்னிட்டோ பத்தி நம்ம டைம் இருந்தால் நம்ம பேசலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் த யூஸ் கேஸ், எதுக்காக யூஸ் பண்றோம் என்னன்றது. பட் பிரைமரி ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ AWS Directory Services, AD Connector and Simple AD பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 சர்வீசஸ் தான் இட் இஸ் வெரி ரிலேட்டட் டு ஆக்டிவ் டைரக்டரி கான்செப்ட். அந்த விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லுவாங்க, இல்ல மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ விண்டோஸ் சர்வர் ஏடின்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆல் ஆர் சேம். ஓகே, அந்த அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த என்விரான்மெண்ட்டை வந்து நமக்கு செட்டப் பண்ணணும், நம்மளே வந்து எண்ட் டு எண்ட் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகணும்னா we have to create இன்ஸ்டால் விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் சர்வர் ஏடியில் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ரோல் வந்து ஆட் பண்ணணும்.
அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேலஞ்சஸ் தெரியும். இப்போ ஒரு சர்வர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் டவுன் டைம்லாம் வந்துடும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம பிரைமரி டொமைன் கண்ட்ரோலரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா டொமைன் கண்ட்ரோலர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ரிட்டன்டன்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ வெவ்வேறு சைட்ல டொமைன் கண்ட்ரோலர்ஸ் ஆட் பண்ணிட்டு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மேனுவல் எஃபர்ட், மேனுவல் ஒர்க்லாம் இருக்கு. அதுல நிறைய பிரச்சனைகள் வரும், ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா there is a offering from AWS which is called AWS Directory Services ன்னு சொல்லுவாங்க. So AWS Directory Services வந்து பாத்தீங்கன்னா managed solution from Amazon. Okay, so when I say managed solution அப்படின்னா பேக்எண்ட்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதோடைய பேட்சிங், அதோடைய மானிட்டரிங், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமேசான் வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மேனேஜ்டு ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ AWS Directory Service வந்து it's a managed Microsoft AD service from Amazon, from AWS. Okay. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம AWS டிரெக்டரி சர்வீஸ் போயிட்டு கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பேக் எண்டில் வந்து டொமைன் கண்ட்ரோலர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வித் மினிமம் ஆஃப் 2 டொமைன் கண்ட்ரோலர்ஸ். மினிமம் ஆஃப் 2 டொமைன் கண்ட்ரோலர்ஸ் will be created automatically. இது வந்து பாத்தீங்கன்னா Azure கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது ஈஸியாவே புரியும். ஏன்னா Azure AD டொமைன் சர்வீசஸ்னு ஒன்று நான் லேப் காமிச்சிருப்பேன். எப்படி இதை கிரியேட் பண்றது, எப்படி இதுல மெஷின்ஸ்லாம் ஆட் பண்றதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அதே சேம் எக்ஸாக்ட் ஃபீச்சர் தான் AWS டிரெக்டரி சர்வீசஸ் இங்க அமேசான்ல. வேற அஜூர்ல வந்து we call it as Azure AD டொமைன் சர்வீசஸ். ஓகே. ஸோ பாஸ் மாடல் சர்வீசஸ் மாதிரி இது. ஸோ அங்கேயுமே இதே மாதிரி 2 டொமைன் கண்ட்ரோலர் மினிமம் கிரியேட் பண்ணுவாங்க. அதுல இருந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் வந்து நீங்க ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேல் அப் வித் அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் யூ கேன் ஆட் மோர் டிசிஸ். உங்களுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து AWS வந்துட்டோம். AWS வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா we have to go and deploy this மேனேஜ் சர்வீசஸ் ஏடி எதுக்கு நமக்கு கிளவுட்ல வேணும்? ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? எதனால அவங்க கிரியேட் பண்றாங்க, எதுக்காக தேவைப்படுதுன்ட்டு? ஓகே. இப்ப நம்ம ஆன் ப்ரமைசஸ் இருக்கிறோம் அப்படின்னா ஆன் ப்ரமைசஸ்ல வந்து நிறைய இப்ப இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைரக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸா ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ டைரக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ் நான் மீன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு .NET அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி பேஸ் பண்ணி தான் வந்து ஆத்தென்டிகேட் ஆகும். அதே மாதிரி இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் சீக்வல் டேட்டா பேசஸ்லாம் இது பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏடி அகேன்ஸ்டா தான் வந்து அந்த ஏடி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டேட்டா பேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தென்டிகேட் ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய ஷேர் பாயிண்ட் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே மைக்ரோசாஃப்டுடைய டெவலப்மெண்ட் லாங்குவேஜ், மைக்ரோசாஃப்டோட டேட்டா பேஸ், மைக்ரோசாஃப்டுடைய சர்வீசஸ் இதுதான் மீன் பண்றேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிரெக்டரி அவேர் ஒர்க் லோட்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டிரெக்டரியை டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகுற ஒர்க் லோட்ஸ் இது எல்லாமே. ஓகே. ஸோ அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த ஏடியோட டிபெண்டன்சி அங்க வந்துருது உங்களுக்கு. ஸோ மைக்ரோசாஃப்டோட ஏடி இல்லை அப்படின்னா யூ கேனாட் ஆக்சுவலி யூஸ் தீஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து AWS மைக்ரேட் பண்றோம். இப்போ நம்ம டேட்டா பேஸ் சர்வரை வந்து அப்படியே நம்ம AWS ஓட EC2 இன்ஸ்டன்ஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அகெயின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏடி கனெக்டரை டெப்ளாய் பண்ணிட்டு ஏடி கனெக்டர் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற டொமைன் கண்ட்ரோலர் வழியாவே ஆத்தென்டிகேட் பண்ணலாம். பட் அகெயின் அதுல லேட்டன்சி, அந்த ஸ்லோனஸ், அந்த த்ரூபுட் பிரச்சனை எல்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இல்ல வந்து ஆன் ப்ரமைசஸும் AWSும் டிஸ்கனெக்ட் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ்லாம் லாகின் பண்ண முடியாம ஆயிடும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா AWS டிரெக்டரி சர்வீஸ்ன்ற சொல்யூஷன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். AWS டிரெக்டரி சர்வீசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து ஆக்டிவ் டிரெக்டரி அவேர் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஆத்தென்டிகேஷன் ஒர்க் ஆகுது, நம்மளுடைய பர்பஸ் சர்வ் ஆகுது. பட் என்ன ஒன்று இந்த கான்செப்ட்ல வந்து நமக்கு டொமைன் கண்ட்ரோலர்ல நிறைய ஆக்சஸ் இருக்காது. ஓகே, வி கேனாட் ஹேவ் OS லெவல் ஆக்சஸ், ஸ்கீமா மாடிஃபை பண்றது அந்த லெவல்லாம் நமக்கு இங்கே ஆக்சஸ் இருக்காது. ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதெல்லாம் மேனேஜ்டு சர்வீஸ்ன்றதால AWS வந்து மேனேஜ் பண்றாங்க. அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. ஏன்னா அட்வான்டேஜஸ் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பேட்சிங் ஆக்டிவிட்டி, மானிட்டரிங் ஆக்டிவிட்டி, இதுல ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஏடி ரெக்கவரி பண்றது. ஏடி ரெக்கவரி பண்றதா இட்ஸ் நாட் வெரி ஈஸி. ஓகே. ஸோ ஏடி ரெக்கவரி பண்றது, ரெப்ளிகேஷன் பண்றது, அதாவது ரெப்ளிகேஷன் சொல்லும் போது ஆக்டிவ் டிரெக்டரியிலே உள்ளுக்குள்ள ஏடி டேட்டா இருக்குல்ல, ஸோ அந்த டேட்டாவை ரெப்ளிகேட் பண்றது, ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கிறது. ஓகே. ஸோ அப்டேட்ஸ், சாஃப்ட்வேர் அப்டேட், ஏடியோட ரிலேட்டட் அப்டேட்ஸ், பேச்சஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமேசானே வந்து AWSே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க மேனேஜ் சர்வீஸ்ன்றதால.
அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் அந்த டொமைன் கண்ட்ரோலரை மட்டும் நீங்க ரிமோட்ல இருந்து மேனேஜ் பண்ணா போதும். ஸோ இப்போ இந்த மெஷின் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் grow and create விண்டோ சர்வர், ஒரு மெம்பர் சர்வர் ஆட் பண்ணிட்டு இந்த மெம்பர் சர்வரை வந்து நீங்க அந்த டொமைன்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டொமைன் கண்ட்ரோலர்ஸ்ல இருக்கிற மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வில் பி மேனேஜ்ட் யூசிங் ஏடி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், அந்த ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்னு சொல்லுவாங்கல்ல, அது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம்னா ரிமோட்டா நீங்க மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் நான் மீன் பண்றது உங்களுடைய அந்த ஏடி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், ஏடி டொமைன் சென்டர்ஸ் ஆர் ஏடி சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ரிமோட்ல இருந்து மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இன்க்ளூடிங் குரூப் பாலிசி, டிஎன்எஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் குரூப் பாலிசி, டிஎன்எஸ் சர்வீஸ் இதெல்லாம் நீங்க வந்து ரிமோட்ல இருந்து நீங்க யூ கேன் ஸ்டார்ட் மேனேஜிங் இட். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராபேக்னு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நம்மளால ஸ்கீமா மாடிஃபை பண்ண முடியாது. நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து ஏதாவது புதுசா அடிஷனல் சேஞ்சஸ் வேணும், ஏடி லெவல்ல வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் இருக்காது நமக்கு. பட் அதர்வைஸ் ஆக்டிவ் டைரக்டரியில வந்து மேஜர் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம். பிளஸ் வந்து நமக்கு இந்த பெனிஃபிட்டும் கிடைக்குது. நம்ம வந்து அந்த சிஸ்டம்ஸ் வந்து மேனேஜ் பண்ண தேவையில்லை, ஏன்னா இட் இஸ் a fully managed மைக்ரோசாஃப்ட் ஏடி சர்வீஸ்ன்றதால. ஸோ யூ கேன் ஜஸ்ட் சே ஃபுல்லி மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் ஏடி சர்வீஸ்னே சொல்லிடலாம். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம டிப்ளாய் பண்ணலான்றத பேரலாக நம்ம ரன் பண்ணிடலாம். ஏன்னா இது இந்த என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா அவங்க வந்து அமேசான் வந்து 2 EC2 இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணோம். அந்த EC2 இன்ஸ்டன்சஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு கிரியேட் ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர். ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அது அடிஷனல் போது ஃபர்ஸ்ட் இது டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் ஆனதான் யூ கேன் ஆட் அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ். அப்போ அது வந்து நம்ம பேரலா பண்ண முடியாது, அவங்க சீக்வன்ஷியலா தான் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு 20 minutes to 40 minutes வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம அந்த லேபை ஸ்டார்ட் பண்ணி விட்டுலாம். ஸ்டார்ட் பண்ணி விட்டு நம்ம பேரலா இங்க தியரிட்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, லெட் மீ செக் AWS. ஓகே, இந்த ஆஃபீஸ் கனெக்ட் ஆகுது. 1 second. ஒரு இன்காக்னிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணுமா, இல்லை ஆல்ரெடி நினைச்சேன். ஓகே, இது போன வாரம் பார்த்துட்டு இருந்தது, எனக்கு இது யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். AWS Amazon. One second. Q3. ஏதாவது டவுட் இருக்கா? அது வரைக்கும் ஏதாவது பேசிட்டு இருக்கிறது, ஏதாவது என்ன என்ன பர்பஸ் பேசி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்றது புரியுதா? என்ன I could see few people joined little late. இது ஒய்யா வியா? ஓகே, ஓகே. ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we have to search for directory service. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா host and manage active directory solution சொல்லுவாங்க. ஓகே, you can just select this. AWS உடைய என்விரான்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா we are going to host and manage AD services. ஸோ இதில் செட்டப் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா you can just go and set up directory. That is the first step. ஸோ இதில் வந்து இந்த 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஆஸ் ஐ சே இதில் ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், 4வது ஆப்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னன்றது. பட் வில் ஸ்டார்ட் வித் AWS மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் ஏடி. ஸோ ஆஸ் ஐ செட் வந்து பார்த்தீங்கன்னா .NET அப்ளிகேஷன் அவங்க சொல்கிறாங்க பாருங்க, ஈவன் அமேசானில் இருக்கிற EC2 இன்ஸ்டன்சஸ்,
இன்க்ளூடிங் உங்களுடைய ஒர்க்லோட் எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்க, நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அமேசானோட RDS ஃபார் SQL, AWS என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ஈவன் அமேசான் ஒர்க் ஸ்பேஸுக்கு கூட இதுவும் டைரக்டரி அவேர் ஒர்க்லோடு தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ இந்த யூஸ் கேசஸ்லாம் நீங்கள் டிப்ளாய் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மைக்ரோசாஃப்ட் சொல்யூஷன் தான் நம்ம டிப்ளாய் பண்ணணும். AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் AD தான் டிப்ளாய் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். AWS மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் AD. ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். இதுல வந்து 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டியர்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன் போங்க. இது வந்து ஸ்மால் டு மீடியம் சைஸ் கம்பெனிஸ்க்கு சூட்டபிளா இருக்கும். அகைன் வந்து ஸ்மால் டு மீடியம் சைஸ்னாலும் 30,000 ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு அதுக்கு மேல 30,000 ஆப்ஜெக்ட்க்கு மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் என்டர்பிரைஸ் எடிஷன். இது லார்ஜ் டு வெரி லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இந்த SKU ஆர் லைசன்சிங் தேவைப்படும். ஓகே, இஃப் யூ லுக் அட் ஹியர் 5 lakh ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்றாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும் பில் உங்களுக்கு. ஸோ இது வந்து $86 தான் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் $300 கிட்ட வருது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு. ஸோ எல்லாத்துலயுமே 2 டொமைன் கண்ட்ரோலர் தான் மினிமம் ஸ்டார்டிங். இதுலயும் 2 டொமைன் கண்ட்ரோலர் தான். பட் வந்து கொஞ்சம் ஹெவி சைஸ்டு சிஸ்டம்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க இதுல. ஓகே, ஸோ சர்வருடைய இன்ஸ்டன்ட் டைப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பெட்டர் கோ ஃபார் ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஓகே, ஸோ இதுல 2 எடிஷன் இருக்கு. ஸோ கோ ஃபார் ஸ்டாண்டர்ட். திஸ் இஸ் ஃபார் ஸ்மால் டு மீடியம் சைஸ் ஆர்கனைசேஷன் with less than 30,000 objects. 30,000 objects நம்ம மீன் பண்றது அந்த யூசர்ஸ், குரூப்ஸ், ஃபைல் ஷேர் அது எல்லாமே தான் அவங்க மீன் பண்றாங்க. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் என்டர்பிரைஸ், large to very large. Okay, so this will be like greater than 30,000 up to 5 lakhs. ஓகே, ஸோ அதுக்கும் மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் பெட்டர் யூ கேன் கோ ஃபார் உங்களுக்கு நீங்களே ஒரு 2-3 சர்வர் கிரியேட் பண்ணிட்டு AWS EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதில் போயிட்டு நீங்கள் ரோல் இன்ஸ்டால் பண்ணிடுறங்க உங்களுடைய ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இருக்கும். ஓகே, இதில் வந்து என்ன டொமைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டொமைன் நேம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே ஜஸ்ட் வந்து AWS with stan அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். stan ADன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஐ வில் சே .com இல்லை .private எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஐ ஜஸ்ட் சே .com கொடுக்குறேன். பட் இட் டஸ் நாட் நீட் டு பி பப்ளிக்லி ரிசால்வபிள். அதுதான் எங்க மெயின் பாயிண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயினா AWS-குள்ள இல்ல ஆன் ப்ரெமைசஸ்ல யூஸ் பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைரக்டரி அவேர் அப்ளிகேஷனுக்கு தான் நம்ம இந்த என்விரான்மெண்ட் செட் பண்றோம். உங்களுடைய அமேசான் RDS ஃபார் SQL, அமேசான் EC2, .NET அப்ளிகேஷன், ஷேர் பாயிண்ட் சர்வீசஸ், இல்ல மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா பேஸ் சர்வீசஸ், பிளஸ் அந்த அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ், அந்த VDA சொல்யூஷன் சொன்னோம்ல லாஸ்ட் வீக், எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் 10 சர்வர் எப்படி விண்டோஸ் 10 கிளைண்ட் எப்படி கிரியேட் பண்ணலான்றது காமிச்சல, அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணலாம் அமேசான் ஒர்க் ஸ்பேசஸ்க்குமே. ஓகே, ஸோ அதில் போயிட்டு நான் ஒரு நெட் பயாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். நெட் பயாஸ் நேம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கிவ் த சேம் நேம் AWS with stan ADA கொடுக்கலாம். பட் நான் அதை AWS with stan சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க. இந்த பாஸ்வேர்டு தான் அட்மின் பாஸ்வேர்டு டொமைன் கண்ட்ரோலர் லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, டிஃபால்ட் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் கிரியேட் ஆகும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூசர், அந்த டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரை டிசேபிள் பண்ணிட்டு அட்மின் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அட்மின் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டொமைன் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சப்நெட்டில் டிப்ளாய் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் திஸ் ஆப்ஷன். ஸோ நம்ம அந்த டிஃபால்ட் VPC யூஸ் பண்ணா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து AD-க்குனே ஒரு தனி என்விரான்மெண்ட் VPC சப்நெட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா தனி VPC சப்நெட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து வெவ்வேறு இதில் போடுங்க. 1A ஒரு சர்வர், 1B ஒரு சர்வர் டிப்ளாய் பண்ணுறேன். ஓகே, யூ கேன் ஆல்சோ கிரியேட் யுவர் ஓன் நியூ சப்நெட். அதே மாதிரி இது எப்பயுமே ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணும்போது AD-ல ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் AD சைட் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து அந்த டிஃபால்ட் AD சைட்டுன்னு தான் கிரியேட் ஆகும். ஓகே, நீங்க வேணும்னா போயிட்டு நீங்க மல்டிபிள் லொகேஷன்ஸ், மல்டிபிள் ரீஜன்ஸ்ல வேணும் அப்படின்னா அடிஷனல் சைட்ஸ் போயிட்டு AD சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டா ஒரு AD சைட் கிரியேட் ஆகும். ஓகே, I'll just click next. ஸோ இதில் வந்து ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஸோ we are going for standard edition. as I said 30 days லிமிடெட் ட்ரையல் இருக்கு. 30 டேஸ்க்கு மேலே போச்சுன்னா ரொம்ப ஹெவியா பில் வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் $100 ஒரு மந்த்துக்கு பே பண்ற மாதிரி வந்துடும். ஸோ 30 டேஸ் அப்புறம் நீங்க உள்ள delete பண்ணிடுங்க. ஓகே,
It has got a free tier limit up to 30 days. ஓகே, அது ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல மட்டும் தான் வரும். ஸோ யூ கேனாட் ஹேவ் தட் இன் என்டர்பிரைஸ். ஸோ இதை மட்டும் டிப்ளாய் பண்ணுங்க. என்டர்பிரைஸ் டிப்ளாய் பண்ணிடாதீங்க, பில் வந்துடும் பெருசா. ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் திஸ் அண்ட் கிரியேட் இட். ஜஸ்ட் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக யார் இருக்கீங்க என்னன்னு சும்மா ஒரு கேட்டுக்கிறேன். ஆடியோ வந்து பாலன், நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகேமா, ரொம்ப டெட் சைலண்டா இருக்கு. என் சைடுல தான் அட்லீஸ்ட் பேக் இந்த. ஓகே, ஏடினா என்னன்னு தெரியாம யாராவது இருக்கீங்களா? ஆக்டிவ் டைரக்டரி எனக்கு தெரியாது, எனக்கு ஆக்டிவ் டைரக்டரி ரொம்ப புதுசு அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் லைக் பேசிக்கா தெரியும்னு நினைக்கிறேன்ல. ஸோ ஆக்டிவ் டைரக்டரின்றது ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் பிளஸ் தனித்தனியா வந்து ஒரு சிஸ்டம்லயும் நம்ம போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணாம ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர்ல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு இந்த மிஷின்ஸ் எதெல்லாம் நீங்க டொமைன் வழியா ஹேண்டில் பண்ண போறீங்களோ அதை வந்து நம்ம அதில் ஜாயின் பண்ணிடுவோம், டொமைன் ஜாயின் பண்ணிடுவோம். பிரிண்டர்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு நெட் ஆப் ஸ்டோரேஜா இருக்கலாம், இது இட் கேன் பி அ சர்வர் ஹார்ட்வேரா இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம டொமைன்ல வந்து ஆட் பண்ணிட்டு we will be managing using it, right? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம வந்து மைக்ரேட் பண்ணி ஆகணும். இப்போ ஏடபிள்யூஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஒர்க் லோட்லாம் மைக்ரேட் பண்ணி ஆகணும். நான் இந்த டைரக்டிவ் அவேர் ஒர்க் லோட் நான் மீன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க .NETல டெவலப் பண்ண அப்ளிகேஷன், சீக்வல் டேட்டா பேசஸ், அதாவது சீக்வல் டேட்டா பேஸ் ரிலேட்டடான அப்ளிகேஷன், ஷேர் பாயிண்ட், இந்த சர்வீஸ்லாம் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் கொண்டு வரணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். பட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அது ஒர்க் ஆகாம போயிடுச்சு, ஒர்க் ஆகாம போயிட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு ஆத்தென்டிகேஷன் வந்து ஆன் ப்ரமைசஸ்ல இருந்து அந்த டொமைன் கண்ட்ரோலர் தான் இதுக்கு ஆத்தென்டிகேஷன் வரணும் நமக்கு. ஸோ அப்போ அந்த இதை வந்து அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் பிரேக் பண்ணாம கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து எய்தர் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணலாம், நம்மளே வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் AWS EC2 இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணிட்டு AWS EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் இன்ஸ்டால் தட் ரோல். என்ன ரோல், நம்ம அந்த இன்ஸ்டால் ஏடி டொமைன் சர்வீசஸ் ரோல் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்து ஆன் ப்ரமைசஸ் மெஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம வந்து ஆன் ப்ரமைசஸ் டொமைன் கண்ட்ரோலர் டீகமிஷன் பண்ணிடலாம். பட் இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம அந்த EC2ல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ரோலை வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணி ஆகணும், பேச்சிங் பண்ணி ஆகணும், மானிட்டர் பண்ணி ஆகணும், அப்கிரேட் பண்ணி ஆகணும், அதுல ஏதாவது இஷ்யூஸ் வருதுன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், ஏதாவது மெஷின் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெஸ்டோர் பண்ணி ஆகணும். அதுல நிறைய அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பேக்கப், மானிட்டரிங், பேச்சிங், அந்த OS மெயின்டெனன்ஸ், OS லைசன்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு சேவ் ஆயிடுது. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவாய்ட் பண்ணலான்றது தான் இந்த ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, லெட் மீ ஓகே. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபைடு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா AWS உடைய மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் AD ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நீங்க என்ன பண்ணலாம்னா டிப்ளாய் பண்ணிட்டு அதை நீங்க SSOக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ SSOனா என்னன்ற நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது சிங்கிள் சைனான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த அதர் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்மளே ஓன் என்விரான்மெண்ட் டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் மேனேஜ்ன்றதால வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேக் எண்ட் ஒர்க் எல்லாமே வந்து அவங்க மேனேஜ் பண்ணிடுறாங்க. பிளஸ் வந்து இன்டெகிரேஷன், சிங்க்ரனைசேஷன்லாம் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸா ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படின்றது வந்து நம்ம லேப் பார்க்கலாம். மீன்வைல் ஓகே, கிரியேட்டிங்ல இருக்கான்றதை பார்த்துப்போம். ஓகே, ஸோ இது கிரியேட்டிங் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு. ஓகே, இது கிரியேட் ஆகும்போது இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வி ஷுட் ஹேவ் கப்புள் ஆஃப் ரோல்ஸ் வேணும் நமக்கு. எதுக்காக அந்த ரோல் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் ஃபார் டொமைன் ஜாயின் பண்றதுக்குலாம் ஒரு ரோல் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ 2 ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா IAM ரோல்ஸ் தான் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கிரியேட் பண்ற EC2 மெஷின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் ஜாயின் பண்றதுக்கு ஒரு ரோல் தேவைப்படும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது SSM மூலயமா நம்மளுடைய சிஸ்டம்ஸ் மேனேஜர், AWS உடைய சிஸ்டம்ஸ் மேனேஜர் வழியா அந்த சர்வீசஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு SSM ரோல் ஒன்று தேவைப்படும். ஸோ 2 ரோல் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி போயிட்டு கிரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். IAM போயிட்டு ஓகே, IAMல வந்து நம்ம ரோல்ஸ் கிரியேட் பண்ணிடுவோம் பேரலா. ஓகே, ரோல்ஸ் போயிட்டு ஏகப்பட்ட ரோல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் அ ரோல் ஃபார் டொமைன் ஜாயின். ஸோ இது வந்து எதுக்காக கிரியேட் பண்ண போறோன்ற பர்பஸ் தெரிஞ்சுக்கங்க. ஸோ EC2 மெஷின்ஸ்லாம் டொமைன்ல ஜாயின் பண்றதுக்கு ரோல் கிரியேட் பண்றேன். அதனால EC2 செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் மற்ற சர்வீஸா இருந்தால் மற்ற சர்வீஸ் செலக்ட் பண்ணிக்கங்க.
ஓகே, மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்எம் மேனேஜ்மெண்ட்டோடைய ரோல்ஸ் தான் மெயினா ஆட் பண்ணணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமேசான் எஸ்எஸ்எம் டிரெக்டரி சர்வீசஸ் ஆக்சஸ் இது ஒன்று, தென் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் கோர் ஆக்சஸ், இது ரெண்டு தான் மெயினா நமக்கு தேவை. நீங்க ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கறனால கொடுத்துருங்க, பட் அதுல வந்து அந்த அளவுக்கு ஆக்சஸ் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து டைரக்டரி சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம மெஷினை வந்து டொமைனை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இதுதான் மெயினா தேவை, டைரக்டரி சர்வீசஸ் ஆக்சஸ். ஸோ எஸ்எஸ்எம் மூலயமா EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரி சர்வீசஸ்ல ஆட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இருந்தால் போதும், மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் கோர் அண்ட் டைரக்டரி சர்வீசஸ் ஆக்சஸ். பட் நான் இதில் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்றேன் எஸ்எஸ்எம்க்கு மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் டேக் கொடுத்துருங்க வேணும்னா. இந்த இடத்துல ரோல் வந்து பார்த்தீங்கன்னா I'll just say AWS with stan. அதுவே AWS வருதா? ஓகே, ஸோ AWS stan EC2 domain join ரோல்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ allow EC2 instances to call AWS services on your behalf. ஸோ அதுக்காக இந்த ரோல் கிரியேட் பண்றோம். இது வந்து சர்வீஸ் டு சர்வீஸ் கனெக்ட் ஆகும் போது, என்னுடைய EC2 கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டரி சர்வீசஸ் டொமைன்ல வந்து அந்த மெஷின் ஆட் பண்றதுக்காக இந்த ரோல் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, கிரியேட் ரோல். செகண்ட் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் டு கிரியேட் இட் ஃபார் AD உடைய டிரெக்டரி சர்வீசஸ் மேனேஜ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரெக்டரி சர்வீசஸ் யூஸ் கேஸை சூஸ் பண்ணணும். டிரெக்டரி சர்வீஸ். ஓகே, இதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஆக்டிவிட்டி, என்ன சர்வீஸை மேனேஜ் பண்ண போறீங்களோ அதை இங்கே சூஸ் பண்ணணும். இப்போ நான் டைரக்டரி சர்வீசஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ரோல் கிரியேட் பண்ண போறேன். அதனால டைரக்டரி சர்வீசஸ் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதுல போயிட்டு நமக்கு வந்து நிறைய ஆக்சஸ் இருக்கு. ஃபுல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் மேனேஜ் பண்ணலாம். பட் அதுக்கு பதிலாக நீங்க வந்து பவர் யூசரே போதுமானது. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸா ஃபாலோ பண்றாங்க, பவர் யூசர் ஆக்சஸ் கொடுக்க சொல்றாங்க. ஓகே, பவர் யூசர் ஆக்சஸ் இஸ் சஃபிஷியன்ட். பட் நீங்க வந்து ஃபுல்லா வந்து அந்த டொமைன் சர்வீசஸ், அந்த டைரக்டரி சர்வீசஸ் ஃபுல்லா மேனேஜ் பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்துருங்க. ஓகே, பட் நான் வந்து லிமிட்டடாவே போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா AWS with stan AD பவர் யூசர்னு கொடுத்துக்கிறேன் அதுக்கு பேரு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் டைரக்டரி சர்வீசஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்காக ஒரு ரோல் கிரியேட் பண்றேன். அதுல இருக்க யூசர்ஸ் குரூப்ஸ், அதுல கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதை மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் மேனேஜ் பண்ணலாம். பட் பவர் யூசர் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ். நான் பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் ஃபாலோ பண்றேன். ஸோ ரெண்டு ரோல் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ரோல் வந்து டொமைன் ஜாயின் பண்றதுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன். இன்னொரு ரோல் வந்து அந்த AWS ஓட டைரக்டரி சர்வீசஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ரோல் கிரியேட் பண்ணிருக்கேன். ரெண்டு ரோல் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல அது என்ன டைம் ஆகுது என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம லான்ச் டைம் வந்து ஐ திங்க் 10 minutes ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஓகே, 20 minutesக்கு மேல ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் AWS ரீஜன் நீங்க டெப்ளாய் பண்ணும் ப்ரொடக்ஷன்ல அப்படின்னா நீங்க அது வந்து என்டர்பிரைஸ் எடிஷன் போனா தான் பண்ண முடியும். ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ அது முக்கியமான பாயிண்ட். ஐ ஃபர்காட் தட். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டொமைன் கண்ட்ரோலர்ஸ்லாம் வெவ்வேறு ரீஜன்ல இருக்கணும், உங்களுக்கு அக்ராஸ் ரீஜன் வந்து ரிட்டர்டன்சி வேணும் அப்படின்னா தென் என்டர்பிரைஸ் எடிஷன் தான் போகணும். என்டர்பிரைஸ் எடிஷன்ல போனீங்கன்னா யூ கேன் ஹேவ் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் கான்ஃபிகர்ட் அக்ராஸ் ரீஜன். வேற ஸ்டாண்டர்ட்ல போனீங்க அப்படின்னா ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் அதே சேம் AWS ரீஜன்ல தான் இருக்கும். ஸோ நார்த் வெர்ஜினியா நார்த் வெர்ஜினியாக்குள்ள தான் இருக்கும். வேற நீங்க என்டர்பிரைஸ் எடிஷன் போறீங்கன்னா ஒரு சர்வர் வந்து நார்த் வெர்ஜினியா, இன்னொரு சர்வர் வந்து ஒஹாயோ இல்ல வந்து வேற நார்த் அமெரிக்கால கூட, சரி சவுத் அமெரிக்கா கூட ஒரு சர்வர் இது பண்ணிக்கலாம், டெப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட் திஸ் கெட் கிரியேட்டட். கொஞ்சம் டைம் எடுக்கும் அது. ஓகே, மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் சம் ஆஃப் த அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் இதை வந்து நம்ம வேணா கம்ப்ளீட் பண்ணிடலாம்.